ச்சே, நேரத்தையே எந்திக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்லா அசந்து தூங்கிட்டேன் போலுக்க. இந்த கெடிகாரத்துல அலாரத்தை வச்சிருந்தா கூட அலாரமா தான் அடிச்சிருக்கோம், நம்ம எந்திரிச்சிருந்துருக்கலாம். இந்த கெடிகாரத்துல பேட்டரிலாம் தீர்ந்து போயிட்டு, ச்சே, நம்ம இதை கூட கவனிக்காமலாம் இருந்திருக்கோம். இன்னைக்கு எப்படியாவது கடையில போய் பேட்டரி வாங்கி போட்டுறணும். முதல்ல இந்த கமலாவது நம்மளை எழுப்பி விட்டுருக்கலாம்ல. ஏத்தாடி இவ என்ன இப்படி கொரட்டை விட்டு தூங்கிட்டு கிடக்கா? இவளாவது நம்மளை எழுப்பி விட்டுருப்பான்னு நினைச்சா இப்ப இவளும்லாம் இப்படி கிடந்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு கிடக்கா. கமலா, இடி கமலா, கொரட்டை பயங்கரமெல்லாம் இருக்கு. கமலா, இடி கமலா, ஏ கமலா எந்திரி முதல்ல. எவ்வளவு நேரம் ஆச்சு, இவ்வளவு நேரம் தூங்கிட்டு கிடக்க. எந்திரி கமலா. எதுக்கு இப்படி சத்தம் போட்டு கிடக்கீரு? மணி என்ன வந்து நீ என்ன இன்னும் தூங்கிட்டு கிடக்க? எந்திரி முதல்ல. நேராயிட்டோ நல்லா அசந்து தூங்கிட்டேன் போலுக்க. இடி நீ என்ன எழுப்பி விடுவான்னு பார்த்தா இப்படி கிடந்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு கிடக்க. கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். இப்ப என்னத்துக்கு மட்டும் இப்படி சத்தம் போட்டு கிடக்கீரு? மவன் ஊருக்கு கிளம்பிட்டானேன்னு கவலையோட உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். எனக்கு ராத்திரி தூக்கமே வரல தெரியுமாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் கண்ணாசந்தாப்புல வந்துச்சு. அந்த ஆளை தூங்கியிருக்கேன், இவ்வளவு நேரம் தூங்கிட்டேன் போல. சரி நீங்களாவது என்ன எழுப்பி இருக்கலாம்ல. இடி நானும் தம்பி அசந்து தூங்கிட்டேன். நானே இப்பதானே எந்திரிச்சு வாரேன். நம்ம சுபாஷ் போன் பண்ணானாங்க. ஆமா கமலா, சுபாஷ் வெளிநாட்டுல போய் இறங்கிட்டானா. அப்படியாங்க? காலையில ஒரு 5 மணிக்கான இருக்கும் டீ. அப்பதான் போன் பண்ணி சொன்னான், ஏப்பா இப்படி நான் ஊர்ல வந்து இறங்கிட்டேன், நீங்க பத்திரமா இருங்கன்னு சொன்னான். சரி போனை வச்சதும் மணி 5 தானே ஆகுது, இன்னொரு 10 நிமிஷம் தூங்குவோமேன்னு தூங்குனேன். அந்த ஆள் அசந்து தூங்கியிருக்கேன். சென்றாசு தம்பியும் நேற்றுக்கு ராத்திரியே போன் பண்ணி சொன்னான், என்ன இப்படி சுபாசனா ஏரோப்ளேன் ஏற்றி விட்டுட்டேன், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கன்னு. பரவாயில்லைங்க, சின்ன பொண்ணு மாப்பிள்ள நமக்கு எவ்வளவு உதவி பண்ணுதாரு பத்தியலா. ஆமாட்டி, சின்ராசும் நல்ல தங்கமான மனுஷன் தானே. ஆமா, 2 சூட்கேஸ் கொண்டுட்டு போனாங்க, பத்திரமா எடுத்துட்டு போனானா? ஆமாட்டி, 2 பெட்டியும் பத்திரமா எடுத்துட்டு போனானா. அதையும் சொல்ல சொன்னான். நம்ம மவன் ஊருக்கு கிளம்பி போயிட்டானேன்னு நம்ம கடந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா நம்ம மருமவ நமக்கு தெரியாமலேயே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா தெரியுமா? என்னங்க சொல்றீங்க? மலரு அழுதுகிட்டு இருந்தாளா? ஆமாட்டி, நம்ம மவன் கிளம்புனதுக்கு அப்புறமா நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்துட்ட. பொறவாசல்ல உட்காந்து மருமவ என்ன ஆகான்னு அழுதுகிட்டு இருந்தா தெரியுமா? என்னங்க இப்ப போய் என்கிட்ட சொல்றீங்க? மருமவ அப்பதே அழுதுகிட்டு இருந்தா நீ என்கிட்ட வந்து சொல்லிருந்தேல்ல, நான் போய் பாத்திருப்போம்ல என்ன ஏதுன்னு. ஆட நீ வேற, நம்ம வருத்தப்படக்கூடாது, நம்ம மவன் வருத்தப்படக்கூடாதுன்னு தான் அவன் கிளம்பும் போது மருமவ சிரிச்ச முகத்தோட இருந்தா. நமக்கு தெரியக்கூடாதுன்னு தான் பொறவாசல்ல போய் உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருக்கா. நான் அதை வந்து உங்ககிட்ட சொன்னோம்னா அப்புறம் என்ன மருமவளா எது மருமவளான்னு போய் நீ போய் கேட்டுக்கிட்டு நிப்பா. அப்புறம் அந்த பிள்ளை இல்லத்தையே ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு அமைதியா இருந்திருக்கும். மனசு வருத்தத்தை மனசுலயே அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கும் டீ. அது கண்ணீரை விட்டு அழுதுட்டான்னா கொஞ்சம் மனசு தேவலாம இருக்கும்ல. அதனாலதான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. அதுவும் சரிதாங்க, நம்ம வருத்தத்தை எல்லாரும் முன்னாடி காட்டணும். ஆனா மருமவ மனசுலயே வச்சுக்கிட்டு நம்ம முன்னாடி சிரிச்சுட்டு நம்ம மவனையும் நல்லா சந்தோஷமா வழி அனுப்பி வச்சிருக்கா. இங்க பாரு கமலா, நம்ம மவன் நம்மளை நம்பிதான் மருமவளை அங்க விட்டுட்டு போயிருக்கான். மலருக்கு ஆச்சு இங்க பக்கத்துல தான் இருக்காவோ, ஆனாலும் நம்மளை நம்பிதானே விட்டுட்டு போயிருக்கான். ஆமாங்க, யாரு இல்லைன்னு சொன்னா நம்ம மருமவ நம்ம வீட்டுல இருக்கா. அதை தம்பி சொல்லுதேன், நீ யாரு பேச்சையும் கேட்டு மருமவ கிட்ட அப்படி இப்படின்லாம் எதுவும் பேசிடக்கூடாது, சரியா? ஏங்க அதான் மாமியா மருமவ சண்டைலாம் நம்ம வீட்டுல வராதுன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி வச்சிருக்கோம்ல. நீ சொல்லி வச்சிருக்கிறதெல்லாம் சரிதான்டி. நம்ம மவன் இப்ப வீட்டுல இருந்தோம்னா நம்ம மருமவளை எவ்வளவு நல்லபடியா பாத்துக்கிடுவானோ அதுக்கு ஒரு படி மேல நம்ம மருமவளை நல்லபடியா பாத்துக்கிடணும், சரியா? சரிங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மருமவளை நம்ம மவ மாதிரி நல்லபடியா பாத்துக்கிடலாம். அது சரி, நல்லபடியா பாத்துக்கிடலாம்னு சொல்லிக்கிட்டு நீ பாட்டு குத்துக்கல்லாட்ட அங்கனே உட்கார்ந்து இருக்க. ஏங்க இப்பதானே எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கேன். ஆமா, மணி இப்ப எத்தனை? மணியா? மணி 7:30 மணி தாண்டியாச்சு. எதடி 7:30 மணி தாண்டிட்டா? ஐயோ, பால் வேற வாங்கணுமே. இது சீக்கிரம் போட்டி, பால் கடையாம அடைச்சிட்டு போயிட போறான். காப்பி வேற குடிக்கணும் டீ. சரியான அறிவு கட்டவண்ணா, நேரங்காலம் தெரியாம இவ்வளவு நேரம் வரைக்கும் நான் தூங்கியிருக்கேன். முதல்ல செம்பு எடுத்துட்டு போய் பால் வாங்கிட்டு வரணும். காப்பியை போட்டு குடிக்கணுமா? மருமகளுக்கும் காப்பியை போட்டு கொடுக்கணுமே. இடி கூட 1/2 லிட்டர் பால் சேர்த்து வாங்கிட்டு வா. என்ன? சரிங்க, வாங்கிட்டு வரேன். பால் பண்ணல பால் இருக்கோ என்னவோ தெரியலையே. ஏதே எங்க அவசரமா போறீங்க? மருமகள நேராயிட்டு பத்துக்க பால் வாங்க போணும். அந்த சொம்ப கொஞ்சம் எடுத்துட்டு வாயா. என்ன மருமகள சிரிச்சுக்கிட்டு நிக்கா? சீக்கிரமா போய் சொம்பாத இல்ல தூக்கு வலிய தூக்கிட்டு வா. பால் போய் சீக்கிரமா வாங்கிட்டு வரேன், இல்ல கடை அடைச்சிட்டு போயிடுவான். ஏதே நீங்க பால்லாம் ஒண்ணு வாங்க போக வேண்டாம். ஏன் மருமகள? ஏதே கொஞ்சம் இருங்க. ஏங்க கொஞ்சம் இருங்கன்னு சொல்லும் போதுதானே எனக்கு ஞாபகம் வருது. இன்னும் வாசல்ல தூத்து தொளிக்கல, கோலம் போடல. கடவுளே, இந்நேரம் வரைக்கும் வீட்டு வாசல்ல கோலம் போடலன்னு யாரெல்லாம் வந்து பராதி சொல்ல போறாங்களோ?
சரி டீ பேசிக்கிட்டே நிக்காத, சீக்கிரமா போய் தூத்து தொளிச்சு கோலம் போடு வாசல்ல. சரிங்க. எங்க நான் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன். மருமவ சொம்பு தந்தானா வாங்கிட்டு வாங்க. என்ன சரி டீ நீ போ. நிறைய ஆளைய முக்கால் கிட்ட ஆக போகுது. சரி இந்நேரம் வரைக்கும் வாசல்ல கோலம் போடாம இருந்துட்டும். எதே எதே மருமடா, மாமா கிட்ட நீ சொம்பாது வாழையாவது எடுத்து கொடு. நான் வாசல்ல போய் தூத்து தொளிச்சு கோலம் போட்டாரேன்னா நேரம் ஆகுதுல்ல. எதே இங்க வாங்கதே, அதுக்கெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல. எதே வாங்கன்னு சொல்லுதம்ல. எதே ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வீட்டு வாசல்ல தூத்து தொளிச்சு கோலம் எல்லாம் போட்டாச்சு, பால் வாங்கிட்டு வந்தாச்சு, காப்பியும் போட்டு வச்சாச்சு. இந்தாங்க மாமா காப்பி எடுத்துக்கங்க. மருமோளா ஆமாட்டே, என்ன முடிச்சிட்டு இருக்கீங்க? நான் காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டேன். வீட்டு வாசல்லாம் தூத்து தொளிச்சு கோலம் போட்டு பால்லாம் வாங்கிட்டு வந்து காஃபி எல்லாம் போட்டு வச்சுட்டேன். இந்தாங்க மாமா காஃபி எடுத்து குடிங்க. எதே உங்களுக்கும் காஃபி போட்டு வச்சிருக்கேன். நீங்க போய் பல் தேய்ச்சிட்டு வாங்க, வந்த உடனே உங்களுக்கு சூடு பண்ணி தரேன். என்ன மருமல, காப்பி கப்பெல்லாம் புதுசா இருக்கு. ஆமா மாமா, கல்யாண கிஃப்ட்ல வந்தது. நல்லா இருக்கு மருமல. எதே என்ன முடிச்சிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா போய் பல் தேய்ச்சிட்டு வாங்க, உங்களுக்கும் காஃபி ரெடியா இருக்கு. என்னங்க என்ன டீ இதெல்லாம் கனவா நனவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எதே இது கனவெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் நிஜம்தான். நீங்க என்ன நல்லபடியா பாத்துக்கிடுவீன்னு உங்க பையன் கிட்ட வாக்குறுதி கொடுத்திருக்கீங்கல்ல, அதே மாதிரி உங்க ரெண்டு பேரையும் நல்லபடியா பாத்துக்கிட வேண்டியது என் கடமை. என் வீட்டுக்காரத்தையும் நான் சொல்லிதான் அனுப்பியிருக்கேன். எங்க அத்தையும் மாமாவையும் நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன்னு. போங்கத்தே போய் பல் தேய்ச்சி மூஞ்செல்லாம் கழுவிட்டு வாங்க, காஃபி போட்டு தரேன். அப்புறம் காலையில சாப்பிடறதுக்கு இட்லியை வச்சு வச்சுட்டேன். சாம்பார் அடுப்புல அடக்கி இன்னொரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். எப்பா என் மருமவ என்ன பொறுப்போட இருக்காமா. ஏடி நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேலடி, நமக்கு பொம்பளை பிள்ளை இல்லையே, கடைசி காலத்துல நம்மளை யாரு பாத்துக்கிடுவான்னு பாத்தியா? மருமவளா வந்த நம்ம மவளை. ஆமாங்க, ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அவ நம்மள நல்லபடியா பாத்துக்கிட்ட மாதிரி நாமளும் நம்ம மருமவளை நல்லபடியா பாத்துக்கிடணுங்க. சரி சரி நின்னு பாடி பேசிட்டே நிக்காத, போய் சீக்கிரமா போய் பல்ல தேய்ச்சிட்டு வா. காப்பி நல்ல ருசியா அமோகமா இருக்குடி. இந்த அக்காவுக்கு வேற வேலை இல்ல, காலையிலேயே பாடு பேசுறதுக்கு கூப்பிடுதாவோ. என்னக்கா உங்களுக்கு பிரச்சனை? தெருவோட சும்மா கூப்பிட்டுக்கிட்டே வாரிய. தெருவோட கூப்பிட்டு வரேன்னு தெரியுதுல சின்ன பண்ணி, ஒரு நிமிஷம் நின்னு என்ன காணி கேட்க வேண்டியதானே? நீ பாட்டுக்கு காது கேட்காத மாதிரி போயிட்டே இருக்கா. எங்க கடையில மாவு தீந்து போயிரும்லக்கா, அதான் சீக்கிரமா வாங்க போனமேன்னு போயிட்டு இருக்கேன். நானும் மாவு வாங்க தான் வரேன், அதுக்கு தானே உன்னை கூப்பிட்டுக்கிட்டே வரேன். வாவ் சூப்பரா இருக்கு கோலம். எத்தனை புள்ளி எத்தனை அடுக்குன்னு தெரியலையே. சின்ன பண்ணி கோலத்தை பத்தியா எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஆமா சூப்பரா இருக்க கோலம். இன்னும் இதுல கலர் பொடி எல்லாம் போட்டிருந்தா இன்னும் அட்டகாசமா இருந்திருக்கும். ஆமா கமலாக்காவுக்கு புள்ளி வச்சு கோலம் போடுறதுக்கே சரியா வராது, இதுல கலர் கோலப்பொடியை விட போடுவாங்களாக்கும். ஏக்கா இது கமலக்கா போட்ட கோலம் இல்ல, நம்ம மலர் போட்டிருக்கா. ஆமா சொன்னாப்ல நம்ம கமலாக்கா 2.2 அடுக்கு இல்லனா 3.3 அடுக்கு கோலம் தானே போடுவாவோ. இவ்வளவு அழகா கோலம் போட்டிருக்கே, அப்ப மலர் தான் போட்டிருக்கா. சின்ன பொண்ணு அப்ப நான் நினைச்சது கரெக்டா தான் இருக்கு. ஏக்கா இந்த கோலம் எத்தனை புள்ளி எத்தனை அடுக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இவா ஒருத்தி கோலத்திலேயே தான் இருக்கா. சின்ன பொண்ணு நான் கோலத்தை பத்தி சொல்லல, கமலாக்கா வீட்டை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னக்கா சொல்லுதிய? ஆமா சின்ன பொண்ணு, சுபாஷ் நேத்துக்கு தான் வெளிநாட்டுக்கு இங்க இருந்து கிளம்பி போயிருக்கான். காலங்காத்தாலே மாமியார்கிட்ட இருந்து சாவி கத்த மர்மோ வாங்கிக்கிட்டா போலுக்க. வாங்கியிருக்க மாட்டா, மாமியார்கிட்ட இருந்து சாவி கத்த புடுங்கிருப்பா. என்னக்கா சொல்லுதிய? ஆமா சின்ன பொண்ணு, இந்த மலர் பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு வந்ததுல இருந்து ஒரு நாளாவது வாசல்ல கோலம் போட்டிருக்கா. இன்னைக்கு மாப்பிள்ளை நேற்றுக்கு ராத்திரி ஊரு கிளம்பியிருக்கா. இன்னைக்கு காலையிலேயே குடும்ப பொறுப்பெல்லாம் ஏத்துக்கிட்டு வீட்டு வாசல்ல கோலம் போட்டிருக்கா. சாவி கொத்த வாங்கி வேற வச்சிருப்பா கையில. இனி வீட்டு பொறுப்பு எல்லாம் மருமகளுக்கு தான். இனி மாமியார் வெறும் டம்மி பீஸ். அதான் கமலாக்காவை தான் சொல்லுவேன், கமலாக்கா இனி அவங்க வீட்டுல டம்மி பீஸ் தான். மருமவ இனி கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பா. மாமியாரு வீட்டு வேலையெல்லாம் பாத்துட்டு கிடப்பா. வேணா பாரு. ஏக்கா வீட்டு வாசல்ல கோலம் போட்டதுக்காக இப்படி எல்லாம் பேசுதிய? கோலத்துல இருந்து ஆரம்பிக்கும். இங்க பாருங்க மாமா, நான் சொன்னதை நீங்க கேட்டே தான் ஆகணும். கேட்டியா சின்னபடி? நான் சொல்லி வாயை மூடல, மலர் எப்படி பேசுதான்னு பாத்தியா? ஏக்கா ஆமாக்கா, என்ன நடக்குங்க? வா நம்ம ரெண்டு பேரும் போய் கமலாக்காவையும் அந்த அண்ணனையும் காப்பாத்துவோம். யாத்தாடி இந்த மலர் பிள்ளை எப்படி ஊமை கட்டாங்கனக்க இருந்தது, இப்ப என்னென்ன வாய்க்கிலேயே பேசுது பாரு. பாருங்க மாமா, நான் சொன்னதை நீங்க கேட்டே தான் ஆகணும். பாத்தியா சின்ன பொண்ணு, மலர் தான் பேசுதா. ஆமாக்கா மலர் தான் இப்படி பேசுதா, என்னால நம்பவே முடியலையே. இன்னையில இருந்து நீங்க வயல் பக்கமே போக வேண்டாம் மாமா. இவ்வளவு வயசான காலத்துலயும் வயல்ல போய் வேலை செய்யணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல. இதே நானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் சொல்லுங்க தே மாமா கிட்ட. மருமோல அது வந்து அதெல்லாம் முடியாது மாமா, நீங்க சொன்னதை எல்லாம் எதுவுமே கேட்க முடியாது. நான் சொன்னதை நீங்க கேட்டே ஆகணும். நீங்க இன்னையில இருந்துலாம் வயலுக்குலாம் ஒண்ணும் போக வேண்டாம்.
ஏக்கா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க மலரை பத்தி. மலரு ஒன்னும் அதிகாரத்துல பேசல, அக்கறையா பேசிக்கிட்டு இருக்கா. அக்கறையோ இக்கறையோ அதுக்குள்ள மருமோல வயல்ல வேற நாத்து நட்டுருக்கு, தண்ணி பாய்ச்சணும். அப்புறம் தென்னந்தோப்புல தேங்காய் எல்லாம் காய்ச்சி கிடக்கு, அதெல்லாம் வெட்டணும்ல. இங்க பாருங்க மாமா, வயல் வேலைக்கெல்லாம் வேலையாட்களை போட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. இவ்வளவு வயசானதுக்கு அப்புறமும் இவ்வளவு நாள குடும்பத்துக்காக நீங்க உழைச்சதெல்லாம் போதும் மாமா. இனிமேலாவது நீங்க வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுங்க. யோ மனுஷா, என்ன முடிச்சுக்கிட்டே நிக்கிறீ? அதான் மருமவ சொல்லுதால அதை கேளு. ஏக்கா வாசிக்க பண்ணு, வாசிடா வாங்கடா வந்து உட்காருங்க. ஏனே மருமவ எவ்வளவு அக்கறையா மாமனர வீட்ல இருங்க, வேலையெல்லாம் ஒண்ணும் பார்க்காண்டா, வயசான காலத்துல வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுதா. சரி மருமவளன்னு சொல்லத விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு நின்னுட்டு இருக்கீங்க. பரவாயில்ல கீதாக்கா, நேரத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல பேச்ச மாத்துதிய. அட என்ன சின்ன பொண்ணு, நான் உண்மையை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம மலரு மாமனார் மாமியார் மேல என்ன பாசமா அக்கறையுமா இருக்கா, குடும்ப பொறுப்பா இருக்கால்ல. ஆமா ஆமா, மலரு குடும்ப பொறுப்பா தான் இருக்கா. நீங்களும் நல்லா தான் பேசுறிய. மருமவ உங்க நல்லதுக்கு தானே சொல்லுதா. வயசான காலத்துலயும் போய் கஷ்டப்படாதீங்க, உடம்ப நல்லபடியா பாத்துக்கிடுங்கன்னு தானே சொல்லுதா. ஆமாம்மா, என் மருமவ எங்க நல்லதுக்கு தான் சொல்லுதா. சரி மருமோல, இனி வயல் வேலைக்கெல்லாம் ஆட்களை போட்டு பாத்துக்கிடலாம். நான் வீட்லயே ரெஸ்ட் எடுக்கேன். பரவாயில்லையே, மருமவ பேச்ச நல்லா மதிக்கிற. கமலக்கா, உங்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்ல. மாப்பிள்ள காலங்காத்தாலே வயல் பக்கம் போறார, அங்க ஏதாவது சின்ன வீடு ஏதாவது செட் பண்ணி வச்சிருப்பாரோன்னு பயந்துகிட்டு இருந்திய. இனி அந்த பிரச்சனையெல்லாம் அவங்க மருமவளே தீர்த்து வச்சிருவேன். எனக்கா நான் சொன்னது சரிதானே? வாய மூடு, என்ன பேச்சு பேசுன நீ? என் மாப்பிள்ள சின்ன வீடு வச்சிருந்தது நீ பாத்தியோ? இக்க பாத்திருந்தோம்னா உங்ககிட்ட வந்து சொல்லிருக்க மாட்டேனாக்கா. நீங்க தான் அன்னைக்கு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்திய. வாய மூடு பத்துக்க, காலங்காத்தாலே வந்து நின்றுகிட்டு உயிரை வாங்கிட்டு நிக்க. திமிரு பிடிச்சவன், உன் பேச்ச வேற எவட்டே வச்சுக்க பத்துக்க. இத கோபப்படாதேக்கா, மருமவ எவ்வளவு பொறுப்பா இருக்கா, அதே மாதிரி நீங்களும் நல்ல குடும்ப பொறுப்பா உள்ள மாமியாரா இருங்கக்கா. எங்களுக்கு தெரியும், உன் வாய மூடு. அது ஒன்றில்ல மருமல, கீதாக்கு எப்பவுமே இப்படியே காமெடியா பேசுறது தானே பழக்கமே. அம்மா என்ன ரெண்டு பேரும் தூரமா போறியா? ஏக்கா கடைக்கு போய் மாவு வாங்கலாம்னு தாங்க போயிட்டு இருந்தோம். சரி உங்க வீட்டுக்குள்ள பேச்சு சத்தம் கேட்டுச்சா, சரி என்ன ஏதுன்னு வந்து விசாரிச்சுக்கிட்டு உங்ககிட்ட ஒரு அட்டனன்ஸ் போட்டு போலாம்னு தாங்க வந்தோம். சின்ன பண்ணக்கா, நீங்க சங்கரன் கடைக்கா மாவு வாங்க போறீங்க? ஆமா மலரு, ஏன் உனக்கும் மாவு வாங்கிட்டு வரணுமா? சின்ன பண்ணே, என் மருமகளை பத்தி என்ன நினைச்சடி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே மாவு வாங்கிட்டு வந்து என் மருமக இட்லியே சுட்டு வச்சாச்சு. சாம்பார் அடுப்புல கிடந்து கொதிக்கி. சின்ன பண்ணே, அப்பா பேசாம இங்கேயே சாப்பிட்டு போயிருவோமா? வாரியலு இவா ஒருத்தி நல்லது சொன்னா காது கொடுத்து கேட்க மாட்டா. வாரியலு விளக்கு மாறுன்னு தான் சொல்லுவா. அதுக்குல்லக்கா, சாயங்காலமும் தோசமோ வேணும்னு அந்த அண்ணன் சொல்லி வச்சிருந்தேன். அது வேண்டாம்னு மட்டும் சொல்லிருங்க. ஏன் மலரு, ராத்திரி தோசமாவு வேண்டாமா? மத்தியானம் வச்ச சாப்பாட்டையும் ராத்திரியும் சாப்பிட்டுக்கிடுவேளோ? அதுக்குல்லக்கா, அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சிருக்கேன். எங்க வீட்லயே கிரைண்டர் இருக்கு, ஆட்டோன்னு இருக்கு. நம்மளே அரைச்சிக்கலாம் பாத்தீங்களா, அதுக்குதான். சூப்பர் மலரு, நல்ல குடும்ப பொறுப்பான பிள்ளையா மாறிட்டிய. ஏக்கா, நீங்க 10 மணி தானே காய்கறி வாங்க போவீங்கல்ல, அப்ப என்னையும் கூட்டிட்டு போறீங்களா? மருமகள, அதான் நான் இருக்கம்ல வீட்ல, நம்ம ரெண்டு பேரும் சந்தைக்கு போயிட்டு வருவோம். சரிங்க தே. ஏக்கா, நானும் சந்தைக்கு வரேங்க 10 மணிக்கு. யாத்தாடி, வாங்கடலாம் நான் சந்தைக்கு வந்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். காலைல 10 மணிக்கு வந்தோம்னா சாயங்காலம் 5-6 மணிக்கு தான் வீடு வந்து சேர முடியும். நானும் என் மருமகளுமே போயிட்டு தான். என்ன இந்த அசிங்கம் தேவையா? இதெல்லாம் ஒரு அசிங்கமா சின்ன பொண்ணு? மாமியாரும் மருமகளும் ஒத்துமையா இருக்காவலாம், அத ஊர் பூரா காட்டணும்ல, அதான் சந்தைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுதாவோ. நமக்கு என்ன, வா போவோம். சங்கரன் கடையில மாவெல்லாம் தீந்து போயிரும், வா போவோம். சரிக்கா, அப்ப நாங்க கிளம்புதா என்ன? சரி சின்ன பொண்ணு. இவ்வளவு தூரம் பெருமையா பேசியிருக்கோம். இந்த மலர பிள்ளை ஏக்கா ஒரு கப்பு காப்பியை குடிச்சிட்டு வாங்க, இல்ல 2 இட்லி சூடா சாப்பிட்டு போங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுதான்னு பாரு. மாமா உட்காருங்க, நான் போய் இட்லி எடுத்துட்டு வரேன் சாப்பிடறதுக்கு. மருமோல, இப்பதானே காப்பியை குடிச்சிருக்கேன், இன்னொரு 1/2 மணி நேரம் ஆகட்டுமே. அப்படிங்களா மாமா? சரி சரி. எதே, அப்ப நீங்க போய் சீக்கிரமா போய் பல் தேய்ச்சிட்டு வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். சரி மருமோள. எவ்வளவு பாசமான மருமவ. இந்த காமாட்சி வீட்டுக்கு போலாம்னு பார்த்தா திமிரு பிடிச்சவா என்ன கண்ட உடனே கதவை சாத்தி பூட்ட போட்டுட்டு வெளியே போயிட்டாளா? எத்தனை நாளைக்கு என் வீட்டுல காப்பி தண்ணி குடிச்சிருப்பா, பழைய கஞ்ச குடிச்சிருப்பா, மோர் மிளகாலாம் வறுத்து எடுத்து கொடுத்திருப்பேன். நன்றி இருக்கு அவளுக்கு. என்ன கண்ட உடனே எல்லாம் கதவை சாத்தி விட்டு போயிட்டா. என்ன செய்ய, நல்லவங்களுக்கு எல்லாம் காலம் எங்க இருக்கு? காலம் கெட்டு போயில கிடக்கு. இப்ப யார் வீட்டுக்கு போய் காப்பி தண்ணியை குடிக்க, பலகாரத்தை திங்கன்னு தெரியலையே. யாத்தாடி லட்சுமியில நிக்க ஊருக்கு போயிட்டு வந்துட்டாளா? பரவாயில்ல, கடவுளே ஒரு கதவை அடைச்சோம்னா இன்னொரு கதவை திறக்கதான் செய்யலாம். லட்சுமி ஊருக்கு போயிட்டு வந்துட்டியா?
ஏத்தாடி இந்த கிழவி என்ன காலங்காத்தாலே வீட்டுக்கு வந்திருக்கு. என்ன தலையில மரக்கட்டையெல்லாம் தூக்கி எடுத்துட்டு வர? அதுவா பாட்டியா, மழை கொஞ்ச நேரம் பெய்யுது, அப்புறம் கொஞ்ச நேரம் வெறிச்சு போய் கிடக்கு. இந்த மரக்கட்டையெல்லாம் நேற்று எங்கள் வீட்டுக்காரரு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாரா, சரி மழையில நனைஞ்சிடப்படாதுன்னு தான் ஒரு ஓரமாக எடுத்து வைக்கலாமேன்னு தான் தூக்கிட்டு வரேன். ஏன் நல்ல மரக்கட்டையா இருக்க? அடுப்புல வச்சா நல்லா நின்னு எரியுமே. ஆமா பாட்டியோ, கேஸ் வேற நேற்றுக்கு ராத்திரியே தீந்து போயிட்டு பார்த்துடுங்க. சரி அடுப்புல மரக்கட்டையை போட்டு எரிச்சலாவது சோத்தகத்தை பொங்கலாம்ல, அதுக்கு தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அது சரிதான். வேற அடுப்புல சோறு பொங்கி குழம்பு வச்சா என்ன மனமா ருசியா இருக்கும். ஆமா, என்ன உங்க சொந்தக்காரவி வீட்டுக்கு போகணும்னு சொன்னியே, போயிட்டு வந்துட்டியா? ஆமா பாட்டியோ, நேற்றுக்கு சாயங்காலம் தான் வந்தேன். சரி சரி. என்ன லட்சுமி, காலையில காப்பி குடிச்சாச்சா? ஆமா பாட்டியா, காப்பியெல்லாம் போட்டு குடிச்சாச்சு. இனி ஆப்பம் தான் சுடணும். இன்னும் விரவு எடுத்து கொண்டு போட்டிருக்கோம்ல, அடுப்பை எடுத்து கொண்டு வச்சு ஆப்பத்தை சுட்டு திங்க வேண்டியதான். ஆப்பமா? சரி சரி. நீ ஆப்பம் சுட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா என் மருமவ எனக்கே ஆப்பு வச்சு விட்டாளா? ஆமா, திமிரு எடுத்து போய் திரிஞ்சான்னா மருமவ ஆப்பு வைக்க தான் செய்வா. ஓஹோ, எனக்கு இப்பதானே தெரியுது. மவனும் மருமவளும் வீட்டுக்கு வந்துட்டாவல்ல, இந்த கிழவி இப்போ வெளியே கிடக்கோ. நம்ம வீட்டுல வந்து திங்கிறதுக்கு தான் காப்பி தண்ணி குடிச்சு விட்டியா, சாப்பாடெல்லாம் செஞ்சு விட்டியான்னு அக்கறையா கேட்டுக்கிட்டு இருக்காவோ. கிழவி படப்பணியில உட்காந்துட்டேன், இனி திங்காம போவாது போலுக்க. என்ன லட்சுமி, ஆப்பத்துக்கு தேங்காய் பாலா இல்லனா கடலைக்கறியா? தேங்காய் பால்னா கொண்டாயம், தேங்காவை நான் துருவி எடுத்து தாரேன். ஏ அப்பா, என்ன அக்கறையோட கேட்காவோ. சரி சுதா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புது என்ன. சரிங்க. சாயங்காலம் ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு ஃபோன் பண்ணுதே சுதா. வீட்டுக்கு தேவையான பொருள் ஏதாவது வேணும்னா எனக்கு சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து தரேன் என்ன. சரிங்க. நல்லா இருப்பாளா? அவ நல்லாவே இருக்க மாட்டா. எரியுது என் வயிறு, அப்படி எரியுது. ஏ பாட்டியே, சும்மா அதையே போட்டு பேசிட்டு கிடக்காதிய. எப்படி பேசாம இருக்க லட்சுமி? அவ நல்லா இருப்பாளா? என் குடும்பத்தையே பிரிச்சு போட்டா. என் மகன் என்கிட்ட எவ்வளவு பாசமா இருந்தான் தெரியுமா? கடைசியில என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்தி போட்டாளா? அவள ஒரு மனுஷியா? சொல்லு லட்சுமி, என் மருமவெல்லாம் ஒரு மனுஷியா? என்ன சவுண்ட் அங்க? என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க. அதுக்கு இல்ல சுதா, எங்க அம்மா சவுண்டு கேட்ட மாதிரி இருக்கு, அதான். அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க, நேரம் ஆகுதுல்ல உங்களுக்கு. இல்ல சுதா, எங்க அம்மா குரலே தான். ஐயோ, திரும்பி பார்க்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், திரும்பி பார்த்துட்டாரே. ஏங்க ஏங்க, நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க. சும்மா இரு சுதா, எங்க அம்மா அங்க லட்சுமி அக்கா வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு என்னன்னு பேசிக்கிட்டு இருக்கவனு பாத்தியா? ஏங்க, அவங்க வயசானவங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போறாங்க. நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க, உங்களுக்கு நேரம் ஆகுது. வயசானவங்க தான் சுதா, அதுக்குன்னு இப்படி அடுத்த வீட்டு வாசல்ல போய் உட்காந்துக்கிட்டு இப்படியா பேசிக்கிட்டு இருப்பாங்க? இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டலன்னா இதெல்லாம் சரியாவே வராது. ஏங்க சொல்லுங்க, கேளுங்க, நில்லுங்க. நானும் வயசானவங்களாச்சா ஒன்னும் சொல்லக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, இந்த மனுஷன் வேற. இவர் பாட்டுக்கு கோபத்துல அம்மையை போட்டு ஏசிட்டு போயிருவாரு. கடைசியில எல்லா பேச்சும் எனக்கு தான். என் மகன் ரொம்ப நல்லவன், சொக்க தங்கம். என் மருமவ தான் இப்படி என்ன பத்தி எல்லாம் போட்டு எடுத்து கொடுத்து என்ன வந்து ஏசிட்டு போறான்னு கடைசியில என் மேலதான் எல்லா படியும் விடும். என்னத்த சொல்ல, இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நான் தான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க நில்லுங்க. என் மகன் என்கிட்ட என்ன பாசமா இருந்தான் தெரியுமா? கடைசியில இந்த வீட்டுக்கு வந்தவதான் என் குடும்பத்தை பிரிச்சு போட்டா, ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி கொடுத்து. மாப்பிள்ளைய பெத்தவளாச்சேன்னு எனக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுக்கணும்னு பாத்தியா லட்சுமி? சரியான வில்லியா கோய மருமவ. வயசான காலத்துல என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டா பாத்தியா? ஏமா, ஏங்க சும்மா இருங்க, எதுவும் சொல்லாதீங்க. நீ பேசாம இரு சுதா. காலையில இருந்து இவ்வளவு நேரமா ஒவ்வொரு வீடு வீடா போய் என் மருமவ என்ன வீட்டை விட்டு துரத்திட்டா, என்ன வீட்டை விட்டு துரத்திட்டான்னு ஒவ்வொரு வீட்லயே தான் போய் சொல்லிக்கிட்டே இருக்கா எங்க அம்மா. எங்க அவங்க என்ன மாதிரி சொல்லிட்டு போறாங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அதெல்லாம் சும்மா இருக்க முடியாது சுதா, நீ கொஞ்சம் பேசாம இரு. பாத்தியா லட்சுமி, என் மாமன் கிட்ட எப்படி மூட்டி கொடுக்கான்னு பாத்தியா? ஏமா, என்னமா உளறிட்டு கிடக்க? கிழவிக்கு முடிய பாறான். அவன் மருமவளாது வீட்டை விட்டு வெளியே துரத்துனா நானா இருந்திருக்கணும். உலகத்தை விட்டே துரத்தி இருப்பேன் இந்த கிழவிய. அப்படியே மருமவளை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி பாடு பேசிக்கிட்டு என் வீட்டில் உட்காந்து ஆப்பத்தை ஓசையில தின்னுட்டு போலாம்னு பார்த்தாளா கிழவி. நீத நம்ம எங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியே துரத்துன, இங்க வந்து நின்றுகிட்டு என் மர்மவ தான் என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்துறான்னு சொல்லிட்டு கிடக்க. ஏன் இவ்வளவு நாள் வாங்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் ஏமாந்து இருந்தது போதாதா? இன்னைக்கு காலையில கூட என் பொண்டாட்டி காப்பியை ஊத்தி கொண்டு வந்து தந்தா, இதே காப்பியை குடிங்கன்னு. அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிட்டு வெட்டிக்கிட்டுல வந்த. உன் வீட்டுல தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த. பாருமா, வாய்க்கு வந்தபடி உன் இஷ்டத்துக்கெல்லாம் என் பொண்டாட்டி பத்தி பேசிக்கிட்டு இருக்காத சொல்லிவிட்டேன். ஆமா, அவ ஒவ்வொரு விஷயமா என்கிட்ட சொல்லி தந்து உன்கிட்ட நான் சண்டை போடுறதுக்கு நான் என்ன சின்ன பிள்ளையாமா? உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதா? எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்த முதல் பொங்கலுக்கு எங்க மாமியார் வீட்டுல இருந்து பண்டம், பலகாரம், காய்கறின்னு எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல.
என்ன செய்யவா? ஏன் நீ என்ன செஞ்சேன்னு உனக்கு தெரியாதா? அவ்வளவு காய்கறி பண்டம் பலகாரம் எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் எல்லார் வீட்லயும் பாதி விலைக்கு வித்துட்டு வந்தவ தானே நீ. புது மிக்ஸி வேற ஒண்ணு வாங்கி கொடுத்தாவோ, அதையும் கொண்டுட்டு போயில யாரு வீட்லயே வித்துட்டு வந்துட்ட. யாத்தாடி, இந்த கிழவி அந்த மிக்ஸி என்கிட்ட வித்துச்சு. முழிக்கால லட்சுமி, திருன்னு முழிக்கால. இந்த கிழவி சரியான ஆளலா இருந்திருக்கு. இவ்வளவு நாளா எனக்கு தெரியாமல போச்சு. மருமகளுக்கு அவங்க வீட்டுல இருந்து கொண்டுட்டு வந்து கொடுத்த பொருளை என்கிட்ட கொண்டு வந்து வித்து ரூபாயாக்கிட்ட. இவன் வேற சும்மா இல்ல. என்னவா சும்மா இருக்க? சும்மா எந்த நேரம் பார்த்தாலும் என் பொண்டாட்டி பத்தி எல்லார்கிட்டயும் போய் ஒவ்வொரு பழியா சொல்லிக்கிட்டு இருக்க. என்னமா மர்மவ என்ன மதிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய? நீ அவளை ஒரு மனுஷியா நினைச்சியாமா? அதானே. இங்க பாருமா, இனி யார் வீட்லயாவது போய் என் பொண்டாட்டிய பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிக்கிட்டு இருந்த, அப்புறம் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன், ஜாக்கிரதை. ஆமா, மர்மோளை கொடுமைப்படுத்துற மாமியார்னு சொல்லி உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து விடுவேன், ஜாக்கிரதை. சுதா, எங்க அம்மா வீடு விடாப்ப இதெல்லாம் சொல்லுதாங்கன்னு சொல்லிட்டு நீ வருத்தப்படாத. என்ன, இந்த ஊர்ல இருக்கப்பட்ட எல்லாருக்கும் உன்னை பத்தியும் தெரியும், என்னை பத்தியும் தெரியும், எங்க அம்மாவை பத்தியும் எல்லாருக்கும் நல்லா தெரியும். சரி, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன்னா. சரிங்க. ஐயோ, முறைக்கால முறைச்சு பார்க்கால இந்த மிக்ஸி விஷயத்தை என் மவன் புட்டு வச்சுட்டு போயிட்டானே. விரவு கட்ட வேற நல்ல கணக்கா கிடக்கு. எடுத்து மண்டையிலே உடைச்சு போட்டாலும் உடைச்சு போடுவா. பாப்பமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். சரியான திமிரு பிடிச்ச கிழவி. இப்படி பேசி தானே எனக்கும் சங்கரியக்காவுக்கும் சண்டையை முட்டி விட்டுச்சு. ச்சே, எத்தனை வருஷமா நானும் சங்கரியக்காவும் அக்கா தங்கச்சி போல பழகிக்கிட்டு இருந்தோம். இப்ப இந்த கிழவி தானே எங்களுக்குள்ளேயும் சண்டையை மூட்டி விட்டுச்சு. இப்ப ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் கூட பார்க்க மாட்டேங்கம்ம. சங்கரியக்காவுக்கு ஆப்பம்னா ரொம்ப பிடிக்கும். சரி, 2 ஆப்பத்தை சுட்டு எடுத்து கொண்டு போய் கொடுத்து மன்னிப்பு கேட்டு பேசிக்கிட வேண்டியதான். இன்னொரு நேரம் இந்த கிழவி மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு கிழவிக்கு. சங்கரியக்கா.